like a Hellcat. இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பார்க்க போறோம்னா, மொபைலில் வந்து எப்படி தமிழில் யூஸ் பண்ண முடியும், அதாவது தமிழில் மெசேஜ் பண்ணுறது, அந்த சாஃப்ட்வேர் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மொபைலில் ஃபஸ்ட்டு வந்து ப்ளே ஸ்டோர் போய்க்குங்க. ப்ளே ஸ்டோர் போயிட்டு அதில் நீங்கள் தமிழ் கீபோர்டுன்னு டைப் பண்ணிக்கோங்க. தமிழ் கீபோர்டு டைப் பண்ணதுக்கப்புறம் அதில் தமிழ் கீபோர்டுன்னு இருக்கும், அந்த கீபோர்டை வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஆல்ரெடி நான் பண்ணியிருக்கேன், அப்டேட் மட்டும் பண்ணுறேன். ஓகேங்களா? இப்போ இன்ஸ்டால் ஆனதுக்கப்புறம் ஓப்பன் கொடுங்க. ஓப்பன் கொடுத்ததுக்கப்புறம் இது மாதிரி தான் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். ஓகேங்களா? அதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் நிறையா இருக்கும், டார்க் வேணுமோ ப்ரீமியம் வேணுமான்னு இருக்கும். அதில் நீங்கள் அந்த செட்டிங்ஸ் மட்டும் கொடுத்துட்டு வாய்ஸ் டைப்பிங் எல்லாமே இதில் வந்து இருக்குது. பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும், வாய்ஸ் டைப்பிங் இருக்குது. அதை எப்படி யூஸ் பண்ணுறன்ற மேனுவல் இருக்குது. இதை கிளிக் பண்ணிங்கன்னா எப்படி வந்து நம்ம வணக்கம் அதெல்லாம் டைப் பண்ணுறதுலாம் பார்த்தீங்கன்னா இதில் 1 by 1 கொடுத்துருக்காங்க. இப்போ இதே மாதிரி தான் பண்ண போகிறோம். உடனே என்ன பண்ணுறீங்க, பேக் வந்துடுங்க. நெக்ஸ்ட்டு நம்ம மெசேஜில் போயிட்டு இப்போ மெசேஜ் அதில் போய்ட்டு டைப் பண்ணிங்க. இப்போ ஏதோ ஒரு நம்பர் கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா? ஏதோ ஒரு நம்பர் வந்து நம்ம கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஓகேங்களா? இப்போ இந்த நம்பர் கொடுத்ததுக்கப்புறம் நம்ம டெக்ஸ்ட் மெசேஜில் போயிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா தமிழ்னு இருக்கும், அதை மட்டும் அந்த க்ரீன் மாதிரி இருக்குது பாருங்கள், தான் இருக்குல்ல, அதில் போயிட்டு கிளிக் பண்ணிங்கன்னா இது மாதிரி அந்த க்ரீன் டாட் க்ரீன் வந்து ஃபில்லப் ஆகி வந்துடும். அதுக்கப்புறம் நீங்கள் இப்போ ஒரு சின்ன மெசேஜ் பண்ணுறேன், அதை பாருங்கள். இப்போ நீங்கள் இங்கிலீஷில் எப்படி வேணால் டங் இங்கிலீஷாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். உன் பெயர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? இப்போ இது மாதிரி ஈஸியாக நம்ம டைப்பிங் பண்ண முடியும். இப்போ இந்த மெசேஜ் பண்ணதுக்கப்புறம் இது நம்ம கிளிக் பண்ணி அனுப்புனீங்களா உங்களுக்கு மெசேஜ் சென்ட் ஆகிடும். ஓகேங்களா? இது மாதிரி தான் வந்து தமிழ் டைப்பிங் பண்ணலாம். இதுவே வந்து நெக்ஸ்ட்டு வந்து வாட்ஸ்அப்பில் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வாட்ஸ்அப்லேயும் இது மாதிரி ஈஸி தான். ஓகேங்களா? வாட்ஸ்அப்பில் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் இப்போ இது மாதிரி அதுலேயும் மெசேஜ்னு போயிட்டு இப்போ இந்த வந்து இது பண்ணிவிட்டு ஓகேங்களா, அதை வந்து கிளிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு அதில் நீங்கள் என்ன டைப் பண்ணுறோமோ அது தமிழில் வந்து ஓகேங்களா. அது மாதிரி வாய்ஸ் டைப்பிங் வேணாலும் ஹவு டு உன் பெயர் என்ன, ஓகேங்களா. இப்போ நான் வந்து என்ன பேசுகிறேனோ அது வந்து அங்கே டைப்பிங்கில் வந்துடும். ஓகேங்களா? ஃபீச்சர்ஸ் இது மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. நீங்களும் உங்கள் ஃபோனில் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு ஈஸியாக வந்து தமிழ் டைப் பண்ண முடியும். டைப் பண்ண தெரியாதவங்க இது மாதிரி வாய்ஸ் மெசேஜ் மூலயமா நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.